புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் தலைவர் கரைத்தவளவன் தலைமையில் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நிர்வாகிகள் ராஜ், ஆறுமுகம், கேரம் சதீஷ், சுப்பிரமணியன், மேரி, ஜெயன், அசோக் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாகிகள் அன்பழகன், வாலிபால் சதீஷ், குமார், சந்துரு, செந்தில், சுரேஷ், வெங்கடாஜலபதி, பிரவீன்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான ஊக்கத்தொகை, உதவித்தொகை, வருடாந்திர கணக்கு செலவு தொகை, சர்வதேச போட்டிகள் மற்றும் தேசிய போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு ஏற்படும் பயண செலவு, தங்கும் செலவு உட்பட நிலுவைத் தொகைகளை காலம் கடத்தாமல் வழங்க புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் அவர்கள் தகுந்த ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும். மேலும் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் போதுமான பாதுகாப்பு வசதிகள், சிசிடிவி கேமரா, மின்சார விளக்குகள், குடிநீர் வசதி மற்றும் கழிப்பிட வசதி உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும். உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் உள்ள காலி இடங்களையும், ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் உள்ள காலி இடங்களையும் விளையாட்டு பயிற்சிகள் மேற்கொள்வதற்காக அனுமதி அளிக்க வேண்டும். மேலும் உதவி மாநிலத்தில் அனைத்து பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. அதில் விளையாட்டுக்கு என்று ஒரு பாடப்பிரிவு ஒதுக்கி அதற்கு மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில் பல அரசு பள்ளிகளில் போதுமான விளையாட்டு மைதானமே இல்லாமல் உள்ளது மிகவும் வெட்கக்கேடானது என்றும், அரசு அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் விளையாட்டில் ஈடுபட போதுமான இடவசதி செய்து கொடுக்க வேண்டும். பள்ளிகளில் முழுமையாக உடற்கல்வி நேரத்தை மாணவர்கள் விளையாட்டு பயிற்சி பெற மட்டும் அனுமதி அளிக்க வேண்டும். லாஸ்பேட்டை வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் விளையாட்டு பயிற்சிகள் மேற்கொண்டிருந்த இடத்தை காய்கறி தோட்டமாக மாற்றியது உண்மையில் கண்டிக்கத்தக்கது. புதுவை மாநில விளையாட்டு கவுன்சிலை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டத்திற்கு புறம்பாக ஏற்படுத்தப்பட்ட புதுச்சேரி விளையாட்டு வளர்ச்சி ஆணையம் எனப்படும் STAPயை உடனடியாக தடை செய்திட வேண்டும். 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எந்த ஒரு விளையாட்டு சங்கத்திலும் நிர்வாகிகளாக இருக்கக்கூடாது என்பது மத்திய அரசின் வழிகாட்டுதலாகும். எனவே அனைத்து விளையாட்டு சங்கங்களும் அந்த சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டுதான் நடக்க வேண்டும் என்று பல நீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய சங்கமான புதுவை மாநில ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் தேனி ஜெயக்குமார் 70 வயதிற்கு மேல் ஆகியும் தலைவர் பதவியிலிருந்து விலகாமல் உள்ளது மிகவும் கண்டனத்துக்குரியது என்றும், எனவே இந்த சங்கம் தேனி ஜெயக்குமாரை உடனடியாக தலைவர் பதவியிலிருந்து விலக்கி இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.